The blessings and salutations upon Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Can I double check whether my sound is audible or not? Please use the chat box whether you can hear or not. How is my sound and everything? Okay, clear, good. So we are heading into question number test number six. Sorry, test number six. So we have another two questions apart from this test number six. So today we will look at test number six here. Right. When we come to talk about sentence number, test number six, question number six, we have something to be point out. We have to pay our attention in two things, right? இந்த டெஸ்ட் நம்பர் சிக்ஸை பொறுத்த வரையில ரெண்டுல ஒன்று தான் உங்களுக்கு கேள்வியா வரும். யாரு கேள்வி எடுத்தாலும் ரெண்டுல ஒன்று தான் உங்களுக்கு கேள்வியா வரும். ஒன்று நோட் ரைட்டிங், ரெண்டாவது நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ தேர் இஸ் அ பிக் டிஃபரண்ட் பிட்வீன் தீஸ் டூ. நோட் ரைட்டிங்குக்கும் நோட்டீஸ் ரைட்டிங்குக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அது என்னன்னு நான் உங்களுக்கு டைமுக்கு சொல்லி தரேன், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு பே யூ ஹை அட்டென்ஷன் ஹியர், ஹை அட்டென்ஷன். நீங்க மிச்சம் கவனமா வைக்க வேண்டும். இதுல நோட்டீஸ் என்றா என்ன, நோட் என்றா என்ன, ரைட்? நோட் என்றா என்ன, நோட்டீஸ் என்றா என்ன? ஒரு நோட்ல வர வேண்டிய விஷயங்கள் என்ன, ஒரு நோட்டீஸ்ல வர வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு நோட்ல நாங்க டேட்டா எங்க போடணும், ஒரு நோட்டீஸ்ல நாங்க டேட்டா எங்க போடணும் என்றதுக்கு சில வழிகாட்டல்கள் ரெண்டுலயுமே நாங்க டேட்டா ஒரு இடத்துல போட்டுறல. தேர் இஸ் பிக் டிஃபரன்ஸ், ரைட்? இன் ரைட்டிங் ரைட் டவுன் தி டேட். இந்த விஷயங்களை நீங்க கருத்துல கொள்ளணும். நான் அதை உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன் எக்ஸாம்பிளோட, ரைட்? இந்த நோட் ரைட்டிங் எப்படி ஈக்கணுமெண்டா உங்களோட கேள்வி பேப்பரை பொறுத்தவரையில ஹேவ் டு ரைட் அ நோட் on the given topic using 40 to 50 words. அவங்க சொல்லிப்பாங்க உங்களுக்கு 40 முதல் 50 வரையான கிட்டத்தட்ட 40 சொல்லிக்கணும் குறைஞ்சது. ஏன்னா அவங்க சொல்லிப்பாங்க, ரைட்? இதை விட கொஞ்சம் குறைஞ்சா 35 ஆயினா நோ இஷ்யூ அட் ஆல், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் யூ ஹேவ் டு கன்வே த ப்ராப்பர் மெசேஜ் what they are asking you to do. ஒரு நோட் ஒன்ல என்ன விஷயம் ஈக்கோனுமெண்ட் அவங்க உங்களுக்கு வழி காட்டுறாங்களோ அந்த விஷயங்கள் கட்டாயம் அந்த நோட்ல அல்லது நோட்டீஸ்ல கட்டாயம் இருக்கணும், ரைட்? ரெண்டாவது விஷயம் தான் உங்களுக்கு ஒரு ரிப்ளை நோட் ஒன்று எழுத வரும், ரைட்? நீங்க இதை பாருங்க, ரெண்டாவது நீங்க பாருங்க நல்லா. ரிப்ளை நோட் ஃபார் த கிவன் நோட். அவங்க உங்களுக்கு பேப்பர்ல ஒரு நோட் தந்திப்பாங்க, அதை நீங்க நல்லா வாசிச்சு யாரால் யாருக்கு என்ன விஷயத்த போட்டு என்ன டேட்ல எந்த விஷயத்துக்கு நோட் எழுதிக்கிறாங்களோ அந்த விஷயங்களை நீங்க கருத்துல கொண்டு நீங்க அதுக்கு ஒரு ரிப்ளை நோட் எழுதணும், ரைட்? ஒரு ரிப்ளை நோட் எழுதணும். இது நோட் ரைட்டிங்கை பொறுத்த வரையில வர விஷயம், ரைட்? ஒரு நோட்ண்டா என்ன, நோட் நாங்க எதுக்கு சொல்லுவோம்? வாட் இஸ் அ நோட் கேன் பி. ஒரு நோட் எப்படி இருக்க முடியும்? ஒரு நோட்ண்டா என்ன? நோட் என்று சொல்றது a short written message. நோட் என்று சொன்னால் ஒரு ஷார்ட் ரிட்டன் மெசேஜ், சுருக்கமாக ஒரு தகவலை நாங்க எட்டி வைக்கிற இதுக்கு தான் நாங்க சொல்றது நோட் என்று. அதே போல ஷார்ட் மெசேஜ் மஸ்ட் பி பிரீஃப். பிரீஃப் என்று சொன்னா சுருக்கம். ஒரு ஷார்ட் நோட் எப்பவுமே மிகச் சுருக்கமாக இருக்கணும். ஒரு ஷார்ட் நோட் எப்பவுமே மஸ்ட் பி பிரீஃப், எப்பவுமே மிகச் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இருக்கணும். இதுதான் ஒரு நோட்ல லட்சணம். அதே போல a short note is written to any familiar individual. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபெமிலியர்னா அறிமுகமான ஒருத்தருக்கு தான் நாங்க ஷார்ட் நோட் எழுதுறது, ரைட்? நாங்க ஒரு நோட் எழுதுறது எங்களுக்கு நல்லா ஃபெமிலியரான அறிமுகமான ஒருத்தருக்கு தான் நாங்க நோட் எழுதுறது. அது அறிமுகம் இல்லாத ஒருத்தருக்கு நாங்க ஒரு நாளும் நோட் ஒன்று எழுத மாட்டோம். ஒரு குரூப், ஒரு இண்டிவிஜுவலுக்கு, ஒரு தனிநபருக்கு அல்லது ஒரு குரூப்புக்கு, ஒரு குழுக்கு தான் நாங்க இந்த நோட்டுகள் எழுதுவோம். தெரிஞ்சாக்களுக்கு தான். தெரியாதாக்களுக்கு ஒரு நாளும் நாங்க நோட் எழுத போறில்ல, ரைட்? எழுதுறல்ல. அதே போல இந்த 4 விஷயத்தை நீங்க அவதானிச்சுக்கோங்க. இந்த 4 விஷயமும் தெரிஞ்சாலே உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் கிடைக்கும். 5 மார்க்ஸ்ல 1.5 மார்க்ஸ் கிடைக்கும், சரி? நல்லா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ நோட். ஒரு நோட் ஒன்றுல அமைய பெற வேண்டிய விஷயங்கள் 4 விஷயங்கள். முதலாவது டேட், ரெண்டாவது டு ஹூம். நீங்க யாருக்கு நோட் எழுதுறீங்க? உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு எழுதுறதாக இருந்தா உன நோட் எப்படி ஈக்கணும்? டியர் ஃப்ரெண்ட் என்று ஈக்கணும். டியர் ஃப்ரெண்ட் என்று
ஈக்கோணும். அதுதான் டு ஹூமன் சொல்ல. நீங்க யாருக்கு நோட் எழுதுறீங்க, நீங்க விழிக்கணும் யாருக்கு. நீங்க உங்களோட டீச்சருக்கு நோட் எழுதுறீங்க, டியர் டீச்சர். நீங்க உங்களோட வாப்புக்கு நோட் ஒன்று எழுதுறீங்க, உங்களோட ஃபாதருக்கு டியர் ஃபாதர், டியர் டேட். உங்களோட கிளாஸ் டீச்சருக்கு எழுதுறீங்க, டியர் கிளாஸ் டீச்சர். டு ஹூம், யாருக்கு என்ற விஷயம் அங்கே ஈக்கணும். அடுத்த விஷயம் தான் மெசேஜ் அல்லது பொடி என்று நாங்க சொல்லுவோம். பொடி என்று சொல்றது, மெசேஜ் என்று சொல்றது ஒரு நோட்டுட மிக முக்கிய அங்கம். ரைட்? அப்படி என்றால் ஒரு நோட்ல வர மெசேஜ், தகவல் என்ன, என்ன நீங்க சொல்ல போறீங்க, அந்த தகவலுக்கு தான் நாங்க மெசேஜ் என்று சொல்றது, அல்லது பொடி ஆஃப் த நோட்னு சொல்றது. நாலாவது விஷயம் தான் பை ஹூம். இந்த நோட் யாரால் எழுதப்பட்டது? உங்களால் எழுதப்பட்டு வைங்களேன். சீதா என்ற ஒரு கேர்ள் எழுதுறேன்னு வைங்க, கடைசிக்கு நாங்க சீதான்னு போடணும். அதுதான் பை ஹூம் நாங்க போட்டுருது. ரைட்? ஒரு நோட் இப்படித்தான் ஈக்கணும். ரைட்? இப்ப நாங்க பிராக்டிகலி பார்ப்போம் ஒரு நோட் ஒன்று எப்படி இருக்கணும் என்றது. நாங்க பிராக்டிகலி பார்த்தால் இப்படித்தான் ஈக்கும். வெயிட், நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னோம்? ஒரு நோட்ல என்ன வாரன்னு சொன்னோம். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க சொன்னோம் என்ன சொல்லுங்க பாப்போம். ஹூ கேன் ரிமைண்ட் மீ? நாலு விஷயங்கள். நாலு விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நோட்ல? டேட். டேட் எங்க போட்டுறது நாங்க? நல்லா ஞாபகம். டேட் எங்க தெரியுமா போடுற? இந்த இடத்துல போடணும் நீங்க டேட்டை. நீங்க டேட்டை போட வேண்டியது இந்த கோன் 19th வைங்களேன். 19 தானே? ஏன்னா 19th நவம்பர் 2025 டேட்டா போட்டாச்சு. ரெண்டாவது விஷயம் யாருக்கு தெரியும்? என்ன தெரியுமா? டு ஹூம். டு ஹூம், நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு எழுதுறேன்னு வைங்களேன், டியர் ஃப்ரெண்ட் என்று போடலாம். டியர் ஃப்ரெண்ட். அல்லது நாங்க எங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு புள்ளை எடுப்போமே நாங்க, டியர் ஃப்ரெண்ட். உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்க டியர் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம், அல்லது பேரை சொல்லலாம், அல்லது பேரை சொல்லலாம். உங்களுக்கு டியர் இமாம் என்று வைப்போம் நாங்க. ரைட்? டியர் இமாம். டியர் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க இந்த விஷயங்களை. டியர் இமாம் என்று சொல்லலாம், அல்லது டியர் ஃப்ரெண்ட், டியர் இமாம். போட்டாச்சு. போட்டுட்டு என்ன போறோம் நாங்க இப்ப? ஒரு கமா போட்டுட்டு இப்ப நீங்க ஒரு டிரெக்ட்லி நீங்க ஒரு நோட் எழுதுற. நாங்க உதாரணத்துக்கு செல்லுவோம். பேப்பர்கள்ல வார விஷயம் தான் வளமையா. நீங்க உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, அஹ், நாளைக்கு கட்டாயம் ஸ்கூலுக்கு வரும்போது ஓண்ட இங்கிலீஷ் புக் எடுத்துட்டு வா. காரணத்தையும் சொல்றீங்க. 40 எழுதணும் தானே? ரைட்? 40 எழுதணும், 40 சொல்லுக்கு கிட்டத்தட்ட. நீங்க சொல்றீங்க அஹ், உங்களோட புக் இல்ல, அதுக்கான சரி காரணத்தையும் சொல்றீங்க. ரைட்? எப்படி இங்க ஹவ் ஆர் யூ டூயிங் எல்லாம் கேட்கிறது ஷார்ட் மெசேஜ் தானே? அப்ப சுருக்கமா ஈக்கணும். டியர் இமாம், ப்ளீஸ் bring your English books tomorrow. Tomorrow, please bring your English books tomorrow. Um, please bring your English books tomorrow to the school. To the school. சொல்லிட்டு நீங்க இப்ப காரணம் சொல்லணும். காரணம் சொல்லக்கொள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெண்டு சொல்லலாம். டு த ஸ்கூல் டுமாரோ. காரணம் சொல்லும் போது உங்களுக்கு ரெண்டு சொல்லலாம். ஹூ கேன் மென்ஷன் மீ? யாருக்கு சொல்லலும்? ரெண்டு சொல்ல ஒரு சொல்ல நாங்க போடணும். அந்த ரெண்டு சொல்லும் என்ன? அந்த ரெண்டு சொல்லும் என்ன? ரெண்டு சொல்லும் என்ன? இப்ப நான் காரணம் சொல்லலும். ஏன் நான் உனக்கு புக்கை கொண்டு வரேன்னு சொல்றேன் தெரியுமா? நான் என்ன ஹோம்ஒர்க்கை பார்த்து எழுதணும். என்ன சொல்றீங்க? காரணம் சொல்றதுக்கு ரெண்டு சொல். காரணம் சொல்றதுக்கு ரெண்டு சொல். பிகாஸ். பிகாஸ் ஐ ஹேவ் டு. பிகாஸ் ஐ ஹேவ் டு. அல்லது பிகாஸுக்கு பதிலாக
as ஏம் போடலாம் உங்களுக்கு as I have to. இது ரெண்டுல சரி ஒன்று உங்களுக்கு போடல் because I have to அல்லது as I have to. எக்ஸாம்ல வெப்பேண்ட் இது ரெண்டையும் கூட போடக்கூடாது. நான் இது உங்களுக்கு படிக்கணும்ன்றதுக்காக விஷயத்தை விளங்கணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு because அல்லது as ரெண்டுலயும் ஒன்று தான். because ஏனென்றால் as I have to, because I have to, because I have to write all the homeworks, all the home, all the homework which our teacher gave us last week. Wait a minute. Gave us last week. Right. இதுல தேங்க் ஏதாவது போடுறா யார் சார் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இதுல தேங்க்ஸ் பண்ணி போடுறா கடைசிக்கு தேங்க்ஸ் பண்ணி போடுவோமா நாங்க தேங்க்ஸ் பண்றோமா நோ தேங்க்ஸ் பண்றல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நோட்ல நாங்க தேங்க்ஸ் பண்றல்ல நோட்ல தேங்க்ஸ் பண்றல்ல எங்கேயும் அந்த வேலையை செய்ய போயிட்டு வானம் புஷ்ரா பி விஜிலண்ட் நாங்க எங்கேயும் நோட்ல தேங்க் பண்ண மாட்டோம் ஓகே இமாமுக்கு யார் எழுதுற உதாரணத்துக்கு முகமது ரெண்டு வைப்போமே நாங்க அஹ்மத் ரெண்டு வைப்போம் அஹ்மத் உங்களோட பேர் அஹ்மத் எழுதிக்கிறாள் அஹ்மட் அஹ்மட்ட பேரை நாங்க இங்க போடுறது அஹ்மட்ட பேரை நாங்க இங்க போடுறது சரியா டேட்டுக்கு பண்ணியே போடணும் சரியா டேட்டுக்கு பண்ணியே போடணும் இதுதான் நோட் சரி டியர் இமாம் ப்ளீஸ் பிரிங் யுவர் இங்கிலீஷ் புக்ஸ் டுமாரோ டு த ஸ்கூல் ரைட் உங்களோட இங்கிலீஷ் புக்ஸை நீங்க நாளே கொண்டு வாங்க நாங்க இங்கே ப்ளூரலா போட்டிக்கிறோம் இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி புக்ஸ் எக்ஸசைஸ் புக் அதே போல டெக்ஸ்ட் புக் எல்லாம் ரைட் ப்ளீஸ் பிரிங் யுவர் இங்கிலீஷ் books tomorrow to the school because Ananda I have to write all the homeworks which our class teacher okay which our subject teacher which our teacher gave us last week போன கிழமை எங்க டீச்சர் தந்த ஹோம்வொர்க்கை நான் பார்த்து எழுதணும் அதுக்கு தான் கொண்டு வர சொல்றேன் ரைட் இது லெட்டர் த டேட் இது என்னது இது டு whom இது டு whom இந்த பாட்டுக்கு தான் நாங்க சொல்றது body of the note body இது யாரு by whom யாரால் எழுதப்பட்டது இதுக்கு தான் நோட்னு சொல்றது ரைட் நீங்கள் இப்ப நல்ல புள்ளமா இதை கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க பாப்போம் டேக் ஏ ஸ்கிரீன்ஷாட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் டன் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமே இது டேட் இது டு whom இந்த பகுதியானது body of the note இது by whom யாரால் எழுதப்பட்டது இந்த 4 விஷயமும் ஒரு நோட்ல வராட்டி அதுக்கு நோட்டே நாங்க சொல்ல மாட்டோம் சும்மா சார் இந்த அகமது பேர் இங்க போட்டா சூப்பர் டேட்டா கொண்டு வந்து நடுவுல போட்டா ஒரு தோதை தவிர வேற யாரும் அப்படி போட்டுல பிள்ளை ஓகே ரைட் இப்ப நாங்க வருவோம் பிரசன்டேஷனுக்கு இது உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன் நான் டவுட் இருந்தா லாஸ்டா கேளுங்க டேட் டு whom மெசேஜ் ஓ பாடி அடுத்தது பை whom இது 4 விஷயம் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த நோட் அடுத்தது உங்களுக்கு கேள்வி பேப்பர்ல சில நேரம் தந்திப்பாங்க இப்படி செய்ய சொல்லி do these changes if you find this in the notice உங்களோட கேள்வி பேப்பர்ல இது மாதிரியான சென்டென்சஸ்கள் வந்திருந்தா நீங்க உங்களோட நோட்டை ப்ளீஸ் என்று ஆரம்பிக்கணும் ரைட் உதாரணத்துக்கு உங்களோட பேப்பர்ல இப்படி வரும் ஆஸ்கிங் ஹிம் ஆஸ்கிங் ஹர் டு ரைட் அவனிடம் நீ வேண்டிக்கொள் அவளிடம் நீ வேண்டிக்கொள் கேட்டுக்கொள் கேளு என்று கேள்வி வந்திருந்தா நீங்க உங்களோட நோட் ஆரம்பிக்கணும் ப்ளீஸ் அண்டு டேட்
அதே போல டிஏன்னு போட்டு விழிச்சிட்டு ப்ளீஸ் நீங்க தயவு செய்து என்று ஆரம்பிக்கணும். அல்லது ரிக்வஸ்டிங் ஹிம் ஓ ரிக்வஸ்டிங் ஹ, நீங்க அவனிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், ரிக்வஸ்ட் பண்ணுங்க, அல்லது அவனிடம் ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்னு வந்திருந்தா நீங்க ப்ளீஸ் என்று தொடங்கணும். இன்ஃபார்மிங் ஹிம் அல்லது இன்ஃபார்மிங் ஹ, அவனுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள், அவளுக்கு நீங்கள் அறிவுறுத்துங்கள் என்று வந்திருந்தாலும் நீங்க ப்ளீஸ் என்று உன நோட்டை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க ப்ளீஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துடும். பிகாஸ் இதுதான் ஸ்ட்ரக்சர். நாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை வேண்டிக் கொள்ளும் போது, கேட்கும் போது, ரிக்வஸ்ட் பண்ணும் போது நாங்க ப்ளீஸ் அண்ட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவோம். கிளியர் தானே இது? ரைட். இப்ப பாருங்க, ரைட் அ நோட் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆஸ்கிங் ஹர் டு பிரிங் ஹர் லேப்டாப் டு த கிளாஸ். உங்களுக்கு இப்படி கேள்வியில தான் தீக்கிறாங்க. தயவு செய்து உண்ட நண்பி கிட்ட ஆஸ்கிங் ஹர் டு பிரிங், ஹர் தானே அவளிடம், உன்னுடைய நண்பியிடம் நீ கேள், வேண்டிக்கொள், நாளைக்கு அவள் கிளாஸுக்கு வரும் போது லேப்டாப்பை கொண்டு வரும் பாரு. ப்ளீஸ் பிரிங் யுவர் லேப்டாப் டு த கிளாஸ், கதை முடிஞ்சு. ப்ளீஸ் பிரிங் யுவர் லேப்டாப் டு த கிளாஸ், கதை முடிஞ்சா இல்லையா? கதை முடிஞ்சு. ஆனா இது நாங்க 40 சொல்லுக்கு ஆக்கணுமே, கிட்டத்தட்ட 40 இல்லாட்டியும் ஒரு 30க்காவது. எப்படி ஆக்குற? ரைட், எப்படி ஆக்குற? ரைட், நாங்க பார்ப்போம் ப்ராக்டிக்கலி. ஓகே, நோட் ஒன்று எழுதணும். 2வது நோட்டை எழுத போறோம் இப்போ. ஓகே, பாருங்க, இன்றைக்கு டேட்டே போட்டு ஆஸ்கிங் ஹே. ஆஸ்கிங் ஹேண்ட் சொன்னா என்ன பேரை போடுவோம்? ஒரு பாய்ட பேரை போடுவோமா இடத்துல? டிய இஷிதா. டிய இஷிதா போட்டாச்சு. டிய இஷிதா பேரை போட்டாச்சு. ரைட், உங்களோட ஃப்ரெண்ட் தானே, லேப்டாப்பை தானே கொண்டு வர சொல்லிக்கிறாங்க. ரைட், ப்ளீஸ் பி கைண்ட் இனஃப் டு, வேணும், அது கொஞ்சம் ஹார்டான வேர்டு. ப்ளீஸ் பிரிங் யுவர் லேப்டாப் டு த கிளாஸ் tomorrow. Tomorrow, as I have to design some notices. அவங்க இப்படி செய்ய சொல்லி இல்ல, நீங்க அஹ், இந்த தலைப்புக்கு அவங்க செய்ய சொல்லிக்கிற வேலை, அந்த கேள்விக்கு முரண்படாம எதையும் 40 சொல்லுக்கு உங்களுக்கு எழுதலாம். சரி, ப்ளீஸ் பிரிங் யுவர் லேப்டாப். கேள்வியில கேட்டிக்கிறது என்ன? உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது லேப்டாப் எடுத்துக்கொண்டு வான்னு மட்டும்தான் சொல்லிக்கிறான். நீங்க அதோட ஏன்னும் காரணத்தையும் சேர்த்து சொல்றீங்க. ரைட், ப்ளீஸ் பிரிங் யுவர் லேப்டாப் டு த கிளாஸ் டுமாரோ as I have to design some notices. As I have to design some notices to be distributed among our school students. ரைட், இதுல உங்களுக்கு செய்ய சொல்லிக்கிற வேலை இவ்வளவு வரைக்கும் தான். ப்ளீஸ் பிரிங் யுவர் லேப்டாப் டு த ஸ்கூல் டுமாரோ, இதைத்தான் ரிக்வஸ்ட் பண்ண சொல்லிக்கிற. அப்ப நீங்க 40 சொல்லுக்கு எழுதுறதாக இருந்தா, அல்லது அது கிட்ட போறதுக்கு எழுதுறதாக இருந்தா, இந்த இதெல்லாம் மேலதிகமா போட்டிக்கிற. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நீங்க மேலதிகமா போடாட்டியும் பிரச்சனை இல்ல, மேலதிகமா போட்டு மாட்டிக்கொள்ள கூடாது. எங்கட புள்ளைகள் மாற்றுறா நிறைய, கேட்டிக்கிற கேள்விக்கு ஆப்போசிட்டா எழுது, அல்லது கேட்டிக்கிற கேள்விக்கு மாற்றமான ஒரு சென்டென்ஸையோ பல சென்டென்ஸுகளையோ போட்டு மாட்டிக்கொள்ள. அந்த வேலையை நாங்க செய்யக்கூடாது. கேட்டிக்கிற கேள்விக்கு ஏற்ப நாங்க எழுதணும். கூடுதலாக நாங்க எழுதுறாலும் கூட கேள்விக்கு முரணாகாம எழுதணும். இப்ப நான் போட்டிக்கிட்டு இந்த மேலதிக சென்டென்ஸ் பாருங்க, நான் ஹைலைட் பண்ணி காட்டிக்கிறேன். இது கேள்விக்கு முரண் இல்ல. as I have designed some notices to be distributed among our school students. எங்கட பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியில சில நோட்டீஸ்களை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கிறேன், டிசைன் பண்ணி. அதால தான் நான் கொண்டு வர சொல்றேன். கார்னல் சொன்னாச்சு, அஹ்மத் உங்களோட பேரை போட்டாச்சு. இந்த பேருகளை போடும் போது எங்கட
எங்கட பேர்களை போடாம சுமரவி, அஹ், இஷிதா அப்படி ஒரு கொமன் நேம்களை போடுறது மிச்சம் பொருத்தம்னு நினைக்கிறேன். ரைட், சுமரவி என்று போடுவோமே நாங்க, கொமன் நேம்களை நாங்க போடுறோம். ராஜபக்ஷ அப்படி நேம்களை போட்டா கொஞ்சம் சாலச் சிறப்புன்னு நான் கருதுறேன். ரைட். ரைட். இதுல என்ன சரி டவுட் இருக்குதா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு 2 நோட்டீஸை செஞ்சு காட்டுட்டேன். ப்ளீஸ் டேக் a screenshot for your reference and kindly try to make it a note in your notebook a bit later, not now. ரைட். இதை டக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. புறவை மார்க் பண்ணி இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 2 நோட் பார்த்திக்கிறோம் இப்போ நாங்க. ஓகே, ப்ராக்டிகலி. அடுத்தது பாருங்க, ரைட் அ நோட் டு a grandfather asking him not to come to the college this weekend. நீங்க ஒரு ஹாஸ்டல் லீக்கிறேன்னு வைங்க, நீங்க ஒரு காலேஜ்ல இருக்கிறீங்க போர்ட் ஆகி. நீங்க உங்களோட கிராண்ட் ஃபாதருக்கு சொல்லணும், என்ன நீ இந்த கிழமை நீங்க இந்த கிழமை பார்க்க வராதீங்க. ரைட். இப்படி சொன்னா விஷயம் முடியுது. ப்ளீஸ் டூ நாட் கம் டு த காலேஜ் திஸ் வீக்கெண்ட். ப்ளீஸ் டூ நாட் கம் டு த காலேஜ் திஸ் வீக்கெண்ட். இந்த கிழமை நீங்க காலேஜுக்கு வர வேணும், கதை முடிஞ்சு. இதை நீங்க கொஞ்சம் நோட்ல எழுதும் போது எப்படி எழுதுறீங்க? காரணத்தையும் சொல்லி எழுதுவீங்க. ஏண்டா எனக்கு ஒரு செமினார் ஒண்டிக்குது. ரைட். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த டியர் இடத்துல என்ன போடணும்? டியர் grandfather, dear grandfather. Right? Please do not come to the college this weekend to meet me due to a special seminar going to be held on particular days. Right. உங்களுக்கு செய்ய சொல்லி இருந்தாங்க, என்ன நோட் செய்ய சொல்லி இருந்தாங்கடா, உங்களோட கிராண்ட் பேரண்ட்டுக்கு இந்த கிழமை உங்களைய காலேஜுக்கு பார்க்க வரவானு என்ற தகவலை நீங்க அவருக்கு எத்தி வைக்கணும். டியர் கிராண்ட் ஃபாதர், ப்ளீஸ் டூ நாட் கம் டு த காலேஜ் திஸ் வீக்கெண்ட். கதை முடிஞ்சு. டு மீட் மீ, என்னைய சந்திக்கிறதுக்கு இந்த கிழமை வரவானு. இப்ப நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன செய்றீங்க? காரணத்தையும் சொல்லி போடுறீங்க. டியூ டு. டியூ என்ற சொல்ல நாங்க நல்லா எப்ப பாவிக்கிறோம்ல புள்ளுகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இத. ரைட். இந்த மாதிரி சொல்லுகள் தான் எங்களுக்கு மிச்சம் முக்கியம். நிறைய எங்கட பிள்ளைகள் கஷ்டப்படுறது இந்த மாதிரி சொல்லுகளால தான். டியூ டு என்று சொன்னா ஏனெண்டா, பிகாஸ், as. அடுத்த சொல் வந்து டியூ டு. டியூ டு ஏனெண்டா, காரணம் என்னண்டா, டியூ டு a special seminar going to be held on particular days. ரைட். அந்த குறித்த நாட்கள்ல, வீக்கெண்ட்ஸ் தானே, வீக்கெண்ட்ஸ் என்ற போல பர்டிகுலர் டேஸ் என்று வரும். பிகாஸ் ஏன் டேஸ் என்று போட்டா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் தானே. அந்த வீக்கெண்ட்ல, அந்த வார இறுதி நாட்கள்ல எங்களுக்கு ஸ்பெஷல் செமினார்ஸ் நடக்க போகுது. ரைட். ஓரல் புல்கள் தானே. அப்ப ஸ்பெஷல் செமினார் ஒன்று நடக்குது, அதெல்லாம் நீங்க வரவாங்க. மெசேஜை பாஸ் பண்ணியாச்சு, ரவி பேரை போட்டாச்சுன்னு. கிளியரா? இதே டக்கான ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க பாப்போம். டேக் ஏ ஸ்கிரீன்ஷாட். Clear, right? Now, the next part of the session. உங்களோட கேள்வி பேப்பர்ல நான் இங்க ப்ளூல போட்டிக்கிறேன் பாருங்க. யுவர், யூஆர், யூ வில், யூ ஹேவ், யுவர் ஃப்ரெண்ட். ஐ யூஆ இல்ல, இந்த ஐ தவறுதல் அடிபட்டிக்குது. இந்த ஐ தவறுதல் அடிபட்டிக்குது, ஐ இல்ல அது. ஓகே, இந்த ஐ இல்ல. சரி, உங்களோட கேள்வி பேப்பர்ல யுவர் என்று வந்திருந்தால் கேள்வியில நீங்க அதை மை என்று மாத்தணும்.
யுவன்னு ப்ளூரலா பாவிக்கப்பட்டிருந்தா அதை நீங்க அவ எங்களுடையன்னு நீங்க மாத்தணும். அவங்க சில நேரம் கேட்டிப்பாங்க கேள்வியில யூ ஆர், அப்ப நீங்க மாத்தணும் ஐ ஆம், நான் இருக்கிறேன், நான் இப்போது ஐ ஆம். யூ வில், நீங்க செய்வீங்க என்று கேள்வியில சொல்லியிருந்தீங்க, சொல்லியிருந்தாங்க யாருக்கு சொல்றாங்க அவங்க? நீங்க உங்களுக்கு தான் சொல்றாங்க. அப்ப நீங்க அதை எப்படி மாத்தணும்? ஐ வில் சேஞ்ச் பண்ணணும். யூ ஹேவ் என்று அவங்க சொல்லியிருந்தாங்கடா கேள்வியில, நீங்க அதை ஐ ஹேவ் மாத்தணும். ஏண்டா அவங்க யூன்னு சொல்றது உங்களுக்கு, நீங்க உங்களுக்கு எப்படி சொல்லணும்? ஐ என்று சொல்லணும். யூ ஆர் ஃப்ரெண்ட் அவங்க கேள்வியில சொல்லியிருந்தாங்கடா, நீங்க யூ மாத்தணும். பிகாஸ் யுவர் ஃப்ரெண்ட் உங்களுடைய நண்பரிடம் வேண்டிக்கொள், கேளு, சொல்லு, அறிவுறுத்து, இன்ஃபார்ம், ரிக்வெஸ்ட், ஆஸ்க் என்று கேட்டிருந்தா நீங்க சொல்லணும் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட யூ என்று தான் சொல்லணும். ரைட். இப்போ ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு, ஆக்டிவிட்டி. ரைட் அ நோட், ரைட் அ நோட் டு யுவர் டீச்சர் இன்ஃபார்மிங் ஹிம் தட் யூ பிளான் டு விசிட் யுவர் பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். நீங்க இப்ப பிரின்சிபல் ஆபீஸுக்கு போக போறீங்க. இத நீங்க உங்களோட டீச்சருக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க. எப்படி இன்ஃபார்ம் பண்றீங்க? ரைட். இப்படி சொன்னா கதை முடிஞ்சு. எப்படி சொன்னா கதை முடிஞ்சு? இப்படி சொன்னா ஓகே. எப்படி? ஐ பிளான் டு விசிட் த பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். பிரின்சிபல் ஆபீஸுக்கு போறது நான் பிளான் பண்றேன் என்ன சொன்னா ஓகே. ஆனா இதை கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யணும். I'll give you only 4 minutes to do this. ரைட். நான் உங்களுக்கு 4 நிமிஷங்கள் தரேன். இப்ப டைம் ஷார்ப்லி 7:34. 7:34. 7:40 வரைக்கும் நான் உங்களுக்கு டைம் தரேன். 39 வரைக்கும், 7:39 வரைக்கும் டைம் தரேன் உங்களுக்கு. அவசரமாக இந்த நோட்டை எழுதுங்க. சரி. ரைட் அ நோட் டு யுவர் டீச்சர். நீங்க டீச்சருக்கு தான் எழுதணும். இன்ஃபார்மிங் ஹிம் தட் யூ பிளான் டு விசிட். இன்ஃபார்மிங் ஹிம் வந்திருக்கிற, அப்ப இங்க டீச்சர் ஹிம் வந்தா மேல் டீச்சர், ஒரு சார் உண்டு, டீச்சர் உண்டு இல்ல, லேடி டீச்சர் அல்ல. ரைட். தட் யூ பிளான் டு விசிட் யுவர் பிரின்சிபல்ஸ் ஆஃபீஸ். நீங்க பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போறதுக்கு யோசிக்கிறீங்க, பிளான் பண்ணிக்கிறீங்க என்ற விஷயத்தை நீங்க உங்களோட சேருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ரைட். I'll give you only 5 minutes to do that. ரைட். ஸ்டார்ட் யுவர் ஒர்க். நீங்க எழுதி எங்க எங்க போடணும்? எங்க குரூப்ல போடணும். இப்ப லிங்க் வந்துச்சு குரூப், அதுல போடணும். Now itself, just only 4 to 5 minutes.
All right, the time is up now. Time is up. So please try to send your note to the particular WhatsApp group. I'll check them later and make corrections. Okay? நான் அதை பிறகு உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. ஓகே குட். அப்ப இந்த விஷயங்களை கருத்துல கொள்ளுங்க. யூ அண்ட் வந்தா மை அவ வரும். மை இல்லது அவ வரும். சிங்குலர் ப்ளூரல். யூ ஆண்ட் வந்து ஐ ஆம் அண்ட் வரும். யூ வில் அண்ட் ஐ வில்லாக மாறும். யூ ஹேவ் அண்ட் கேள்வியில கேட்டா ஐ ஹேவ் அண்ட் மாறும். யுவர் ஃப்ரெண்டுன்னு வந்தா நீங்க யூ அண்ட் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கேட்கணும். ரைட். இப்ப இது 2024ல வந்த இது கேள்விதான். அன்பார்ச்சுனேட்லி நோட் அல்ல, நோட்டீஸ். நோட்டீஸ் எழுதணும் நீங்க. ரைட். 2023 பாருங்க, இதுவும் நோட்டீஸ் தான். 22ம் நோட்டீஸ், 21ம் நோட்டீஸ், 2020ம் நோட்டீஸ். 2019 தான் ஒரு நோட் எழுத சொல்லி வந்திருக்குது. 2019 தான் ஒரு சாரி, இதுவும் ஒரு நோட்டீஸ் தான். எல்லாம் நோட்டீஸ் தான் வந்திருக்கிற. நாங்க இப்ப நோட் எழுதுறதை நாங்க பார்த்துட்டோம். இந்த முறை நோட் வர்றதுக்கு வாய்ப்பிக்க கொஞ்ச நாளா வரல தானே. சரி, இப்ப நாங்க நோட் எழுதுறதுக்கு பார்த்தோம். இப்ப நோட்டீஸை நாங்க எப்படி பாக்குறது? நோட்டீஸ் எழுத பாக்குறது நாங்க எப்படி, என்ன செய்யணும் நோட்டீஸ் எழுதுறதுக்கு? ரைட். இத பாருங்களே, 2024ல வந்த நோட்டீஸை பாருங்க. தி என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆஃப் யுஎஸ் ஸ்கூல் ஹேஸ் ஆர்கனைஸ்ட், ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு, உங்களோட பாடசாலையில் இருக்கிற ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற அமைப்பு ஹேஸ் ஆர்கனைஸ்ட், தயார் செஞ்சிருக்கிறாங்க a program, ஒரு நிகழ்வு for distributing plants. plants என்ன சொன்னா மரங்கள், செடிகள். distributing பகிர்ந்தளிப்பதற்கு, distributing plants among the students, மாணவர்களுக்கு மத்தியில மரங்களை செடிகளை பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு ப்ரோக்ராம் உண்டு உங்களோட பாடசாலையில் இருக்கிற என்வாயன்மெண்டல் சொசைட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டு மார்க் தி என்வாயன்மெண்டல் டே. ஏன் இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்கடா? டு மார்க் தி என்வாயன்மெண்டல் டே, சூழல் தினத்தை கருத்துல கொண்டுதான் இந்த ஏற்பாடை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கேள்வி என்னண்டா, ரைட் a notice to be displayed in the school notice board. உங்களோட பாடசாலை அறிவித்தல் பலகையில, உங்களோட பாடசாலையில இருக்கிற ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்ல போடுறதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று நீங்க செய்யணும். யூஸ் about 40 to 50 words. நீங்க 40 அல்லது 40க்கும் 50க்கும் இடையில சொற்களை பாவிக்கலாம். ரைட், யூ ஹேவ் தட் ஃப்ரீ வில். உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது 40லேருந்து 50 வரைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி 6ஆம் கேள்வி எடுத்தோன்னு நீங்க பார்க்கணும், நோட்டா நோட்டீஸா, நோட்டா நோட்டீஸா என்னதை நீங்க பார்க்கணும். நோட் எப்படி எழுதுறேன்னு நாங்க பார்த்தோம், டேட் எங்க வரணும். ரைட். ஒரு நோட்டீஸ் எப்படி இருக்கணும்? ஒரு நோட்டீஸ், நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் யூ அ क्वेश्चन தட் த நோட்டீஸும் நோட்டும் ஒண்டா? அந்த நோட்டீஸ், நோட்ல வந்து 4 விஷயமும் நோட்டீஸ்ல வரணுமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் எனக்கு. யாரு சரி, யாரு சரி சொல்லுங்க பாப்போம் எனக்கு. நாங்க நோட்ல பார்த்த 4 விஷயமும் நோட்டீஸ்ல வரணுமா? இந்த நோட்டீஸ்ல வரணுமான்னு கேட்கிறேன் நான் உங்கள்கிட்ட. நான் நோட்ல பார்த்த 4 விஷயமும் நோட்டீஸ்ல வரணுமா? Who can answer me? Who would answer me? Yes or no? Just yes or no? என்ன சொல்லுங்க பாப்போம் எனக்கு. எஸ்ஸா நோவா? நோட்டீஸ்ல பார்த்த நோட்ல பார்த்த 4 விஷயமும் நோட்டீஸ்ல வரணுமா? 2024 क्वेश्चन. அதே போல உங்களோட நோட்டீஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் இதையும் தருவாங்க கேள்வியிலே. டேட் அண்ட் டைம், திகதியும் நேரமும். பிளேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், எங்க பங்கிட போறீங்க. இன்வைட்டீஸ், யார அழைச்சிக்கிறீங்க. டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட், எப்படியான மரங்களை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க. மரங்கள் மருந்து வகையான மரங்களா, பூ மரங்களா, எப்படி? ரைட், இதை நாங்க செஞ்சு பார்ப்போம். ஓகே, நாங்க இது ரைட் பண்ணினது வந்து நோட் ரைட்டிங். இப்ப நாங்க பார்க்க போறதுன்னா, இப்ப நாங்க பார்க்க போறது நோட்டீஸ் ரைட்டிங்க. நல்லா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்.
இப்போ நாங்க பார்க்க போறது நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ வென் இட்ஸ் கம் டு நோட்டீஸ் சில விஷயங்கள் ஈக்குது. அதுல நாங்க அவதானிச்சா நோட்டீஸ் ஒன்று எப்படி ஈக்கணும் என்றதை நாங்க பார்த்தா நோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வர வேண்டியது டேட் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ரைட். அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாவே மாறும். ரைட். ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா மாறும். நோட்டீஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பெரியசாக தலைப்பை போடணும் நோட்டீஸ். இது ஃபுல்லா கேபிட்டல்லையோ அல்லது ஃபர்ஸ்ட் எழுத்து கேபிட்டல்ல மற்றதெல்லாம் சிம்பிளாவோ அமையலாம். நோட்டீஸ் தலைப்பு போட்டாச்சு. ஒரு நோட்டீஸ் தலைப்பு என்னன்னா நோட்டீஸ் தான். நோட்டீஸ் என்ற வேர்ட் தான் தலைப்பு. ரைட். அதுக்கப்புறம் நாங்க டேட்டா போடுறோமா? இல்ல, டேட்டா போடுறல. நோட்டீஸ்ல நாங்க டேட்டா மேல போடுறல. எங்க நாங்க டேட்டா போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஸோ டோன்ட் பி ஹரி டு புட் த டேட். டெஸ்ட்டுக்கு நாங்க டேட்டா போடுறல. இந்த விஷயத்தை நீங்க கருத்துல கொள்ளணும். ரைட். எப்படி நாங்க ஆரம்பிக்கிற இத தி environmental society என்று சொல்லுவோம் நாங்க சரியா. சொசைட்டி ஆஃப் ராயல் காலேஜ் வைங்களே. நீங்க எழுத கொள்ள கொஞ்சம் பெரிய ஸ்கூல்கள பேரை போட்டு எழுதுங்க. அதுல எல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறேன். ஆஃப் ராயல் காலேஜ் ஹேஸ் ஒரு சிறுபான்மை இனத்திட ஸ்கூலை குறிக்காம இருந்தா கொஞ்சம் சிறப்புன்னு நான் கருதுறேன். Right? The Environmental Society of Royal College has organized, நான் கடைசியில் உங்களுக்கு இதுதான் கருத்தை சொல்றேன். A program for distributing plants among students on date போட சொல்லிக்கிறாங்களே on environmental day. On environmental day. It will be held on. டேட்டுக்கு முன்னுக்கு நாங்க போட வேண்டிய ப்ரொபோசிஷன் on. on எப்ப போடுவோம் நாங்க? on 25th நவம்பர் தானே இது. 25th நவம்பர் 2025 என்று வைப்போம் நாங்க. ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க? யார் கெஸ்டா வராங்கன்றதையும் சொல்லிக்கிறாங்க. The zonal director அல்லது director of education ராயல் காலேஜ் இருக்கிற கொலம்புல. அப்ப கொலம்புன்னு போடும். Royal College Colombo will be the chief guest. கதை முடிஞ்சு. அதுக்கு பிறகு சொல்லணும் எந்த வகையான what type of plants you would distribute. எந்த வகையான பிளான்ஸ் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்றதையும் கேட்டிக்கிறாங்க தானே. அப்ப நாங்க போடுவோம் மெடிக்கல் என்று. மருந்து தாவரங்கள். மெடிக்கல் பிளான்ஸ் will be distributed to all the யாருக்கு பகிர்ந்தளிக்கப்படும்? to all the participants என்று போடுவோமே. to all the பங்கு பற்ற எல்லாருக்கும். participants. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? நாங்க தேங்க்ஸ் பண்றோமா? இல்ல. நோட்டீஸ்ல எங்கேயும் தேங்க்ஸ் பண்றதில்ல. தப்பி தவறியாலும் போட்டுட கூடாது. இப்ப போடணும் யாரு இது எழுதினது, இந்த நோட்டீஸ் எழுதினது யாரு? த செக்ரட்டரி என்று போடுவோம் நாங்க. செக்ரட்டரி. என்ன செக்ரட்டரி?
என்வாயன்மெண்டல் சொசைட்டியோட செக்ரட்டரி என்று வைப்போமே நாங்க. என்வாயன்மெண்டல் சொசைட்டி. ரைட். என்வாயன்மெண்டல் சொசைட்டியோட செக்ரட்டரி தான் இது எழுதிக்கிறாரு. செக்ரட்டரி என்வாயன்மெண்டல் சொசைட்டி. ரைட். புள்ளல் இப்ப நாங்க டேட் எங்க போடணும்? டேட் எங்க போடணும்? நாங்க இப்ப டேட் எங்க போடணும்டா, டேட் நாங்க போடணும் இங்க. சரியா? நீங்க உங்களோட கடைசி லைனிக்கு தானே உங்களோட நோட்டீஸ் தான் கடைசி லைன். டேட்டா போடணும். இன்றைக்கு டேட்டா போடுவோமே நாங்க 19th November 2025. இந்த நோட்டீஸ் த கடைசி லைன்ல தான் நாங்க டேட்டா போடுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்டீஸ்ல வர வேண்டிய முக்கிய கூறுகள் 4. ஒன்று, நோட்டீஸ்ன்னு நீங்க ஹெட்டிங்க போடணும். ரெண்டாவது, பாடி ஆஃப் த நோட்டீஸ் இது. மூணாவது, யார் இந்த நோட்டீஸுக்கு பொறுப்பானால், யார் இன்வைட் பண்றது, யாரு நோட்டீஸ எழுதுறது. நாலாவது விஷயம் டேட். டேட் எங்க போடுறது? சரியா இதுக்கு நேரம் போடணும். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நீங்க நோட்டீஸ எழுதணும் கட்டாயம். சரி, இப்ப இந்த 4 விஷயத்தையும் வச்சு பார்த்தா, the Environmental Society of Royal College has organized a program for distributing plant among students on Environmental Day. ஒரு விஷயம் வந்தாச்சு. It will be held on 25th November. எப்ப நடக்குற? வந்தாச்சு. யார் சீஃப் கெஸ்டா வார? Zonal Director of Education will be the chief guest. Medical plants will be distributed to all the participants. எந்த வகையான மரங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும், பகிர்ந்தளிக்கப்படும், தகவல் எல்லாம் வந்தாச்சு. கிளியர். உங்களுக்கு நீங்க இப்படி எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ரைட். ப்ளீஸ் கைண்ட்லி டேக் a screenshot of this with the question. உங்களோட பாஸ் பேப்பர் இருக்கும் பெரும்பாலும். கேட்கிற கேள்விக்கு விட கதை முடியுது. ரைட். பாருங்க, நாங்க விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கினோமான்னு டேட் அண்ட் டைம் போட்டிக்கிறோம். சொல்லி நாங்க டைம் போடல போல. அதுல டைம் போட்டு இல்லையே நாங்க நவம்பர் at டேட்டை போட்டுட்டு at 10 AM என்று போடுவோமே, ஸ்கூல் டைம் தானே. at 10 AM மார்னிங் 10 மணிக்கு போட்டாச்சு. at 10 AM ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க இதை. at 10 AM. So this is how we make notices. இது ஒரு உதாரணம் உங்களுக்கு. நான் இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில வர நோட் எழுதுற முறையை சொல்லி தந்திக்கிறேன், நோட்டீஸ் எழுதுற முறையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். கிளியர் தானே? ரைட். அப்ப இந்த வருஷங்கள் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் எது வந்திக்குது? நோட் தான் வந்திக்குது. நோட்டும் நோட்டீஸும் தான் மாறி மாறி வந்திக்குது. நான் உங்களுக்கு ரெண்டுக்குமான விஷயங்களை சொல்லிட்டேன். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த நோட்டீஸ் அண்ட் தென் நோட்ஸ். நோட்ல வர விஷயங்கள் என்ன, நோட்டீஸ்ல வர விஷயங்கள் என்ன. நோட் எப்படி எழுதணும், நாங்க நோட்டீஸ் எப்படி எழுதணும், முழுமையான வழிகாட்டல் நான் உங்களுக்கு தந்திக்கிறேன். அதுல சில ட்ரிக்ஸ்களையும் பேப்பர் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸையும் நான் சொல்லி தந்திக்கிறேன். ரைட். நவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ, யூ கேன் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு த டாபிக். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குதா? கேட்க வேண்டிய கேள்விகள். ரைட். எனி கொஸ்டின்? நோ கொஸ்டின்? இல்லாடி நாங்க இந்த கிளாஸ் நாங்க செஷனை முடிச்சு கொள்ளுவோம். நாங்க இன்னும் 7வது கேள்வியும் 8வது கேள்வியும்
பார்க்க வேண்டியிருக்குது. அதை நாங்கள் வார வார நாளுகளில் பார்ப்போம். அதே போல் எங்களோட கிளாஸ் டேட் வந்து சாட்டர்டே சண்டே மண்டே தான். ஆனால் சில ஸ்கெட்யூல்கள் அவசரமாக போக வேண்டிய நிர்பந்தங்கள் மழை அப்படி இப்படி சில சில ரீசன்ஸுகளால் கிளாஸ் டேட்டை மாற்ற வேண்டியிருக்கும். எப்படியோ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 6 முடிஞ்ச இப்போ நாங்கள் டெஸ்ட் 7ம் டெஸ்ட் 8ம் இன்ஷா அல்லாஹ் வார நாட்களில் நாங்கள் உங்களுக்கு லிங்கை போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோமே. நாளைக்கும் கிளாஸ் எடுத்துக்கு ஃபுல் ட்ரையோடு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். டைமுக்கு ஜாயின் ஆகுங்க. ரைட், இஃப் யூ ஹேவ் நோ கொஸ்டின் I would like to wind up. If you have questions, please ask me. And don't forget to send your answer, right, through the WhatsApp group. Okay. Or personally for me. That's all. So, wind up by here. Thank you very much. Assalamu alaikum.